ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் மிளகாவும் வெட்டி வச்சது சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த காய்கறியை வசங்களுக்கு நல்லா இந்த எண்ணெயிலே போட்டு வசக்கணும். இப்போ வந்து மசாலா பொடி, வத்தத்தூள் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள். அப்புறம் குழம்புக்கு நீங்கள் என்ன அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடினாலும் சரி, அது போட்டுக்கணும். அப்புறம் முட்டை குழம்புக்குள்ள பொடி, கரம் மசாலா பொடி. அப்புறம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா அந்த மசாலா பொடி வாட போகிற வரைக்கும் நல்லா வசக்கணும். அடுத்து வந்து தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுருப்போம்ல, அதை போடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. இப்போ வந்து முட்டை சேர்த்துடலாம். நல்லா குழம்பு வற்றி குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த முட்டை குழம்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.